ரேஷன் அரிசியின் தரம் குறித்து சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இது தொடர்பாக தற்போதைய அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆட்டுக்கு மாட்டுக்கலாம் இல்ல, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்க உனக்கு வச்சீங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்னைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது போல. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும் யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான். நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடக்குள்ள குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க பதிவு எடுத்துற, யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. மத்திய அரசாங்க தொகுப்பத்திலிருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்ல இருந்து வரும், பஞ்சாப்ல இருந்து வரும், ஆந்திராவில இருந்து வரும். அரிசி பழுப்பு நிறத்தில் வந்தது. அது சத்தீஸ்கர்ல இருந்து வர்ற அரிசி. தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும். என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சகப்பா இருக்காது. கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டுமல்ல, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. மாடர்ன் ரைஸ் மில்ல டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணா இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலும் கொடுக்கலாம். ஆனா இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலா செலவாகும். 10% அவுட்டம் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். குறுவை சீசன்ல ஈரப்பதமுள்ள நெல்லை வாங்கி அடுக்கி வச்சா அந்த ஈரப்பதமுள்ள நெல் எடை குறையும். எடை குறையும் மட்டுமல்ல, அது பழுப்பரிசியா மாறும். அது பயன்பாடு கொண்டு வர முடியாது. கிட்டத்தட்ட 7 லட்சம் மெட்ரிக் டன் இருக்கிற நெல்கள் அந்த சீசன்ல குறுவையில பண்ணது இன்றும் கூட நல்லா இருக்கு. அதுதான் இந்த கருப்பு நிறமா வர்றது. இனி வரும் காலங்களில் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் ஜனவரி சீசனுக்குள்ளேயே தீபாவளிக்குள்ளேயே நல்ல தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சன்ன அரிசி கொண்டு வருவோம்.